முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளரான எலன் மாஸ்க் இருவரும் உரையாடிய வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்புக்கு தனது முழு ஆதரவும் உண்டு என்பதை உரையாடலில் தெரிவித்தார். மேலும் கூறிய அவர், கடந்த மாதம் தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அதிபர் ஆனதும் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை முதலில் நான் வெளியேற்றுவேன் என்று எலன் மாஸ்கிடம் கூறியுள்ளார். 50க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தவர்கள் ஆங்கில கால்வாயை கடக்க முயற்சித்தனர். அப்போது அவர்களுடன் பயணம் செய்த 2 நபர்கள் பரிதாபமாக கால்வாயில் அடித்து செல்லப்பட்டு உயிர் நீத்தனர். இது சம்பந்தமாக பிரிட்டன் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மற்றவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர். பிரிட்டன் இளவரசர் 3ஆம் சார்லஸின் உருவம் பதிக்கப்பட்ட கரன்சி நோட்டுகள் ஏலத்தில் விடப்பட்டது. இந்திய மதிப்பில் சுமார் 35.18 கோடிக்கு விற்பனையாகியுள்ளது. இந்த ஏலத்தின் மூலம் கிடைத்த பணத்தை 10 டிரஸ்டுகளுக்கு நன்கொடையாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 வருடங்களாக டெலிகிராப் நாளிதழை பார்க்லே குடும்பம் நடத்தி வருகிறது. தற்பொழுது இந்த நாளிதழை பல கோடீஸ்வரர்கள் வாங்க முயல்கிறார்கள். நாதீம் ஜஹாரி இந்த நாளிதழை வாங்க ஆர்வம் காட்டியதால் விரைவில் முன்னாள் பிரிட்டன் அதிபராக இருந்த போரிஸ் ஜான்சன் இந்த நாளிதழின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூலை 29ஆம் தேதி சவுத்போர்ட்டில் உள்ள நடனப்பள்ளியில் ஏற்பட்ட உயிர் சேதத்தின் காரணமாக பிரிட்டன் முழுவதும் வன்முறை வெடித்தது. இந்த கலவரத்தை தூண்டும் விதமாக 13 வயது சிறுமி வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த சிறுமியும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். இவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கு செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவருடன் 12 வயதுடைய 2 சிறுவர்களுடன் மொத்தம் 500 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வயதானவர்களை விட இளைஞர்களே இந்த வன்முறையில் அதிகமாக ஈடுபட்டுள்ளனர் என்று காவல்துறையினர் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர்.